ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் இந்த வார காதல் ராசி பலன் பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கான கார்டு எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்து மகர ராசி 5 ஆஃப் கப்ஸ், கும்பராசி 10 ஆஃப் வான்ஸ், மீன ராசி 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. எம்ப்ரஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கமாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டில் வந்து உங்களோட பாசம், அன்பு, கேரிங் இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து அன்பு இன்னும் அதிகமாகும், இன்னும் ஆழமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க, ரொம்ப அக்கறையாக நடந்துப்பீங்க, புரிதல் ரொம்ப அழகாக இருக்கும் 2 பேருக்குள்ளேயும். ஸோ இந்த வாரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லவ்வர்ஸ்க்கு ஒரு சூப்பர் வாரம். உங்களோட அன்பு, அந்த காதல், அந்த எனர்ஜி வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்மோனி அதிகமாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நியூ பிகினிங் குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகள் வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது வந்து எண்டப் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்குது, பிரிஞ்சிருக்கீங்கன்னா 2 பேரும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ஒரு ரொம்ப பாராட்டுற ஒருத்தர் வந்து உங்களால் கவரப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த வாரம் உங்களை நெருங்கி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, யார் வந்து உங்களால் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக தானாக உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் உங்களோட அட்ராக்ஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பலரை ஈர்க்கலாம். ஆணாக இருந்தால் பெண்களையும், பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஈர்ப்பதற்கான ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சின்ன மன வருத்தம் வரலாம். பாஸ்ட் தாட்ஸ் எல்லாமே, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட காயங்கள், வலி, வேதனைகள், அந்த தாட்ஸ் எல்லாமே இந்த வாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மகர ராசி லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறத தவிர்க்கணும். ஓகேவா, அதே பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு சோகமாக இருந்து நீ அப்படி பண்ணிட்டியே, நான் நம்பினே, என்னை ஏமாத்திட்டே, துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நீங்கள் மன்னிச்சுட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். லைஃப் லாங் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி மகர ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் நினைவுகள் எல்லாமே இந்த வாரம் உங்கள் மனசில் வரும். ரொம்ப ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி அப்செட் ஆகும். இருந்தாலுமே எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைக்க போகுது. எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பர்சன், உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன், உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனை இந்த வாரம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ 10 ஆஃப் வான்ஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகும். இதால் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கும்பராசி லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீக் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கும்பராசி திருமணமான தம்பதிகளை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட குடும்பத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது உங்களால். ஓகேவா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் காதலுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற பர்டன், மற்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சாதான் நீங்கள் வந்து உங்களோட காதல் வாழ்க்கைக்கு டைம் கொடுக்க முடியும். புதுசாக ஒரு லவ் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அடுத்து மீன ராசியை பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்போவுமே வந்து ரகசியங்கள் இருக்கும், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுக்குற கார்டு. ஸோ இந்த வாரம் 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மீனராசி காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ உண்மையை மறைச்சிருக்கலாம். அந்த உண்மை இந்த வாரத்தில் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த வாரம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் பார்ட்னரை பற்றி நீங்கள் ஓப்பனாக பேசணும். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசணும். அவங்கள பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் வெளி மனிதர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது தேர்ட் பார்ட்டி உங்களுக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க பேச்சுகளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹானஸ்ட் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த வீக் காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே எவ்வளோக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ரிலேஷன்ஷிப் சேஃபாக இருக்கும். அதுதான் மீனராசி திருமணமான தம்பதிகளுக்கான இந்த வார மெசேஜாக இருக்குது. அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரஷ் உங்ககிட்ட ஏதோ மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரலாம். பட் ஸ்லோவான ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட உண்மையை சொல்லுவாங்க. மறைக்கிற விஷயத்த அவங்க மனசில் உள்ள விஷயத்த சொல்லுவாங்க, பட் பொறுமையாக தான் சொல்லுவாங்கங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது இந்த கார்டில். ஓகேவா, ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிக்கான காதல் ராசி பலன் பார்த்துருக்கோம். தனுசுக்கு வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி மகரத்துக்கு பழைய அந்த பாஸ்ட் பேக்கேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாத்தையும் நீங்களே உங்கள் தலைமையில் போட்டுட்டு சுமக்கக்கூடாது. உங்கள் பொறுப்புகளை கம்மி பண்ணிக்கணும், உங்களோட அழுத்தங்களை குறைச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தேவை, ஓப்பன் டாக் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் இதுதான். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.